கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, நான் ஜெயம் கொண்டு எப்படி என்னுடைய பிதாவின் சிங்காசனத்துல உட்கார்ந்தேனோ அதே போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்துல உட்காருவதற்கு அருள் செய்வேன். ஏசப்பாவுடைய சிங்காசனத்துல உட்கார்றதுக்கு எத்தனை பேருக்கு ஆசை? எல்லாருமே ஆசைப்படணும். அதுக்காக தான் நமக்கு ஊழியங்கள் நடக்கிறது. அதுக்காக தான் சபை ஊழியர், ஆயர், பெரிய திருச்சபை. இன்னைக்கு நாம எல்லாரும் அவர் உட்கார்ந்த அந்த சிங்காசனத்துல உட்கார வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்மள எல்லாரையும் அவருடைய சிங்காசனத்துல உட்கார வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருடைய சிங்காசனத்துல நாம் உட்கார வேண்டும் என்றால் நாம் ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ வேண்டும். ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மாத்திரம்தான் அவருடைய சிங்காசனத்துல நாம் உட்கார முடியும். இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தபடினால அவருக்கு பிதாவுடைய சிங்காசனம் கிடைத்தது. இதை குறித்து வாசிக்கிற பொழுது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயித்தபடினால, உலகத்தை ஜெயித்தபடினால அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்னவென்றால் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திலே இருக்கிறார். எப்படி தேவனுடைய வலது பார்சம் கிடைத்தது என்றால் இந்த பூமியில ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய வலது பார்சத்துல சிங்காசனம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிங்காசனத்துல போய் நீங்களும் நானும் உட்கார வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினபடினாலேதான் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அந்த சிங்காசனத்துல நாம் அமர வேண்டும் என்றால் இந்த பூமியில ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். உங்களுக்காகவும் எனக்காகவும் சிங்காசனம் ஆயத்தமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்து போகிறதற்கு முன்பாக சொல்லி போன வார்த்தை, உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நமக்காக ஒரு ஸ்தலத்தை இயேசு கிறிஸ்து ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். நமக்காக ஒரு சிங்காசனத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த சிங்காசனத்துல உட்காரணும்னா இந்த பூமியில நாம் ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மார்க் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கேயும் ஆண்டவர் இந்த வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்க கேட்போம். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். பாருங்க, தேவனுடைய வலது பார்சத்துல இயேசு கிறிஸ்து உட்கார்ந்தார். அதே போல இயேசுனுடைய வலது பார்சத்துல நாம் உட்கார வேண்டும். உட்கார வேண்டும் என்றால் நாம் ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஜெயம் கொண்ட வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பதைத்தான் உங்களுக்கு நான் சொல்லி ஜெபித்து முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துதான் அந்த சிங்காசனத்திற்கு போனார். அதே போல
இன்னைக்கு நாமும் ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இயேசு எப்படி ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதை குறித்து எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா நமக்கு தெளிவாய் புரியும். வாசிக்கலாம். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இயேசு சொல்றார், நான் ஜெயித்தது போல நீங்க ஜெயிக்கணும். நான் ஜெயித்து சிங்காசனத்துல உட்கார்ந்தது போல நீங்களும் உட்காரணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதுக்கு நாம என்ன செய்ய வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவே சொல்றார். பேதுரு சொல்லுகிற பொழுது அவரை குறித்து நமக்கு அடிச்சுவடுகளை விட்டு விட்டு போயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் முதல்ல பரலோகத்திற்கு போனவர். அவருக்கு பின்னாடி நாம் எல்லாம் போகிறோம். அதற்கு வழி எதுவென்றால் இயேசு கிறிஸ்து தான் வழி. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மாதிரி. அவர் எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தார் என்றால் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அவர் எப்பவுமே எதை நினைப்பார் அப்படின்னா அவருக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த சிங்காசனத்தை எப்பவுமே நினைப்பாராம். அதான் வசனம் சொல்லுகிறது, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணவில்லை. இயேசு கிறிஸ்துவை எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க, காரி துப்புனாங்க, ஓங்கி கன்னத்துல அடிச்சாங்க. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு சிலுவையை சகித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணவில்லை, சிலுவையை சகித்தார். இன்னைக்கு இந்த 2 காரியத்தை நாம செய்வோம் என்றால் நமக்கு சிங்காசனம் கிடைக்கும். இல்லை என்றால் நமக்கு சிங்காசனம் கிடையாது. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நாம் முதல்ல அவமானத்தை சகிக்கணும். அடுத்தது சிலுவையை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சகிக்க வேண்டும். அவமானத்தை எண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்துகிறார்கள். கடைசி நேரத்துல சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது கூட ஒரு பக்கத்தில் இருக்கிற கள்ளன் இயேசுவை அவமானப்படுத்துகிறான், அவமானமா பேசுறான். ஆனால் அதையெல்லாம் இயேசு கிறிஸ்து சகித்தார். இந்த பூமியில வாழ்கிற நாட்களில எத்தனையோ பேர் அவமானமாய் பேசினார்கள், நிந்தனையாய் பேசினார்கள். எல்லாவற்றையுமே இயேசு கிறிஸ்து சகித்தார். அதற்கு என்ன பரிசு கிடைத்தது என்றால் தேவனுடைய சிங்காசனம் கிடைத்தது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில அவமானத்தை சகிக்க வேண்டும். தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நமக்கு வரும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எல்லாரும் துடைத்து போடுகிற கந்தையை போலானோம். இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவமானங்கள் வரும். ஆனா எல்லா அவமானத்தையும் நாம் சகிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு தவறு கூட செய்யாதவர். இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்த யூதாஸ் சொல்லுகிறார், குற்றமற்ற இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேன். அவர் விசாரித்த பிலாத்து சொல்லுகிறார், அவர் ஒரு நீதிமான். பிலாத்தினுடைய மனைவி சாட்சி கொடுக்கிறார்கள், இந்த நீதிமான் நிமித்தம் நான் மிகுந்த பாடுபட்டேன் சொப்பனத்தில் அப்படின்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு தவறு செய்யாதவர், ஆனால் அவமானப்படுத்தப்பட்டார். அந்த அவமானத்தை இயேசு கிறிஸ்து சகித்தார். எப்படி சகித்தார் அப்படின்னா, ஒவ்வொருத்தரா பேச பேச அவர் எதை நினைச்சாருன்னா அவருக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருந்த அந்த பரலோக ஆசீர்வாதத்தை அவர் நினைத்தார். இந்த பூமியில வாழ்கிற நாட்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு முன்னாடி எதை வைக்கணும் அப்படின்னா பரலோகத்தை வைக்கணும். நமக்காக இயேசு கிறிஸ்து கட்டி கொண்டிருக்கிற அந்த வீட்டை வைக்கணும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பூமிக்குரியவைகள் அல்ல இவைகளிலும் மேலானவைகளை நீங்க நாடுங்கள், உங்களுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது.
இந்த பூமிக்குரியவைகளை அல்ல, இவைகளிலும் மேலானவைகளை நாடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதற்கு காரணம் அதுதான். அவர் வைத்ததெல்லாம் பரலோகத்தில் அவருக்கு முன்னாடி வச்சார். அதனால்தான் எவ்வளவு நிந்தனை, எவ்வளவு அவமானம், எவ்வளவு பாடு, எவ்வளவு உபத்திரவம், எவ்வளவு பட்டினி, எவ்வளவு வியாகுலம் எல்லாத்தையும் அப்போஸ்தலனாகிய பவுல் சகிப்பதற்கு காரணம் அவருக்கு முன்பாக பரலோகத்தை வச்சார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவரும் நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த சந்தோஷத்தை நம்ம வைக்கணும். அப்பதான் அவமானத்தை சகிக்க முடியும். அடுத்தது எழுதப்பட்டிருக்கிறது, சிலுவையை சகித்தார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே சொல்லிட்டார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன்னுடைய சிலுவையை, அதாவது ஒரு வார்த்தையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது, அனுதினமும் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டுமா. சிலுவை என்பது பாடுகளுக்கு அடையாளம். அதனால இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நமக்கு நிறைய பாடுகள் வரும், நிறைய உபத்திரவங்கள் வரும், நிறைய போராட்டங்கள் வரும். இவைகள் எல்லாவற்றையும் நாம் சகிக்க வேண்டும். இயேசு எப்படி சிலுவையை சகித்தாரோ அதே போல நம்ம சகிப்போம் என்றால் இயேசுவுக்கு வலது பார்சத்துல உட்காரக்கூடிய அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். வேற வழி கிடையாது, வேற வழியே கிடையாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 14:28 சொல்லுகிறது, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு ஒரே ஒரு வழி மாத்திரம்தான் இருக்கிறது, அது உபத்திரவம் என்கிற வழிதானே தவிர வேற வழி கிடையாது. 2 தீமோத்தேயுல மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே நம்ம கேள்வி கேட்கிறோம், ஆண்டவரே ஏன் என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம் அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். அப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் நம்ம கேட்கவே கூடாது. ஆண்டவரே சொல்லிட்டார், உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு. இந்த உபத்திரவம் தான் பரலோகத்திற்கு போவதற்கான வழியே தவிர வேற வழி என்பது நமக்கு இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்றார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னுடைய சிங்காசனத்துல உட்காருவான். ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழணும். ஏன்னா நமக்கு ஒரு எதிராளி சாத்தான் இருக்கிறான், வகை தேடிக்கிட்டே இருக்கிறான். எப்போ நம்மளை குழிக்குள்ள தள்ளலாம், எப்போ நம்மளை பாவத்துல தள்ளலாம், எப்போ நம்மளை வியாதியில தள்ளலாம், எப்போ நம்மள நஷ்டத்துல தள்ளலாம் அப்படின்னு பின்னாடி இருந்து அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். ஆகையினால சில நேரங்கள்ல ஆண்டவர் அனுமதி கொடுப்பார், நம்மளை சரிப்படுத்துறதுக்காக, நம்மளுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்காக சில நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு அனுமதி கொடுப்பார். அந்த நேரத்துல நம்ம சோர்ந்து போய்விடக் கூடாது. அதனாலதான் ஆண்டவர் இந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். பரலோகம் செல்வதற்கு, சிங்காசனத்துல போய் உட்கார்வதற்கு வேற வழி இல்லை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க எதை எதிர்பார்க்க அப்படின்னா நல்ல கம்பளம் விரிச்சு பஞ்சு மத்த நடக்க வச்சு அப்படியே பரலோகத்துக்கு கூட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா வேதத்துல அப்படி இல்லையே, வேதத்துல எங்கேயுமே அப்படி எழுதப்படலையே. பரலோகம் போனோம் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அது உபத்திரவம் என்கிற வழிதானே தவிர வேற வழி இல்லை. எங்கேயாவது நீங்க நல்ல சுகபோகமா பரலோகத்துக்கு போவான்னு எழுதப்பட்டிருக்கிறதா? இல்ல. நானும் தேடி தேடி பார்த்தேன், எங்கேயுமே இல்லை. ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, ஆண்டோடைய பிள்ளைகள் எதை விரும்புறாங்க அப்படின்னா சுகபோகத்தை தான் விரும்புறாங்க. சுகபோகமா வாழ்ந்தா நாம பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்திற்கு சிநேகமாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்க நீங்க தேடினாலும் சரி, உபத்திரவம் என்கிற அந்த வழியின் ஊடாகத்திற்கு தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்ல முடியுமே தவிர வேற வழியே இல்லை. அதனால பாடு, உபத்திரவம் இதெல்லாம் வருதா, நீங்க சந்தோஷப்படுங்க. நீங்க போற ரூட்டு சரியான ரூட்டு. எனக்கு பாடே இல்லை, உபத்திரவமே இல்லை, நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னா அந்த வழி தப்பான வழியா தான் இருக்கும். கிறிஸ்தவன் அப்படின்னாலே, அதுவும் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் தேவ மனதாய் வாழ பிரயாசப்படுகிற யாவரும் துன்பப்படுவார்கள்.
நம்ம நல்லா பைபிள் படிச்சு நல்லா ஜெபம் பண்ணி நல்ல ஆண்டவருக்காக வாழணும், ஊழியம் செய்யணும் அப்படின்னு நினைச்சா துன்பம் வரும்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அதனால பிரதர், எனக்கு இந்த துன்பம் இந்த பாடெல்லாம் என்னால சகிக்க முடியாது, வேணாம் அப்படின்னா பரலோகம் வேணான்னு சொல்றதுக்கு சமம். அதனால இந்த உலகத்துல என்ன வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, நம்ம சோர்ந்து போக கூடாது. நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது பாடு உபத்திரவங்கள் தான். இன்னைக்கு வர்றவங்க பிரசங்க நிறைய பேர் சொல்றாங்க பாடு உபத்திரவம் எல்லாம் வராதுன்னு சொல்றாங்க. வராதுன்னு எங்கேயுமே எழுதப்படல. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 28, 29 நீங்க வாசித்து பாருங்க. கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுவதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்றார், என்னிடத்துல நீங்கள் கண்டதும் கேள்விப்பட்டதுமான உபத்திரம் உங்களுக்கும் உண்டு. பவுல் பார்த்த உபத்திரம் எல்லாம் நமக்கு ஒண்ணுமே கிடையாது. 39 அடி இயேசு கிறிஸ்துவாது ஒரே ஒரு முறை தான் வாங்கினார். ஆனா பவுல் சொல்ற 5 முறை வாங்கினேன்னு சொல்றார். கல்லெறிஞ்சி செத்து போயிட்டான்னு போட்டு போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அவர் பிழைத்து உயிர் பிழைத்தார். கூட வந்தவர்களால துரோகம், பசி, பட்டினி ஏராளமான காரியத்தை சொல்றார். அதெல்லாம் நமக்கு வரும் அப்படின்னு சொல்றார், உங்களுக்கும் உண்டுன்னு சொல்றார். ஆனா நமக்கு அதெல்லாம் வரல. இதுக்கே சின்ன காய்ச்சல், சின்ன தலைவலி வந்துட்டாலே ஐயோ ஆண்டவரே இந்த உபத்திரம் ஏன் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பெரியது. அந்த ஆசீர்வாதத்திற்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல இயேசுவை போல சோதனையை நாம் சகித்தே ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்து மேல ஒவ்வொரு அடியும் விழுகிற பொழுது அவர் எதை நினைச்சார் அப்படின்னா பரலோகத்தை நினைச்சார். என் பிதாவுடைய வலது பார்சத்துல நான் உட்கார போறேன். இயேசு கிறிஸ்துடைய கைகள்ல ஆணி அடிக்கிற பொழுது வலிச்சிருக்கும். ஆனாலும் அவர் எதை நினைத்தார் அப்படின்னா பரலோகத்தை நினைத்தார். கால்களில் ஆணி அடிக்கிற பொழுது வலிச்சிருக்கும். ஆனாலும் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் எப்பவுமே பரலோகத்தையே நினைச்சார். இன்னைக்கு நீங்களும் நானும் எல்லாத்தையும் சகிச்சு இந்த பூமியில இருக்கிற எல்லாவித பாடு உபத்திரம் எல்லாத்தையும் ஜெயிக்கணும் அப்படின்னா நாம நினைக்க வேண்டிய காரியம் பரலோகத்தை தான். இந்த பூமியை நம்ம நினைக்கவே கூடாது. பூமியை நினைச்சோம் அப்படின்னா நம்ம தோத்து போயிருவோம். பரலோகத்தை நம்ம நினைச்சாதான் நாம ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஏன்னா இந்த பூமியை நினைச்சுக்கிட்டு இருந்தா பூமி நம்மள இழுத்து நரகத்தை கொண்டு போயிரும். ஆனா பரலோகத்தை நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாகவே அவை நம்மள தேவனுடைய சிங்காசனத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும். நமக்காக ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சம்பாதித்து வைத்திருக்கிறார். அத்தனை அடிபட்டு உடம்பெல்லாம் பிக்கப்பட்டு உளப்பட்ட நிலத்தை போல எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து எதற்காக சகித்தார் என்றால் நம்மள அவருடைய சிங்காசனத்துல உட்கார வைப்பதற்கு தான். அவருடைய சிங்காசனத்துல உட்கார வேண்டும் என்றால் இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கணும். உலகத்தை ஜெயிக்கணும்னா அவமானத்தை எண்ணக்கூடாது, சிலுவைய சகிக்கணும். என்ன வந்தாலும் சரி என் இயேசுவுக்காக நிற்பேன் அப்படின்னு நின்னோம் அப்படின்னா தங்கமயமான பரலோகமான அந்த சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படியே நம்ம எழுந்து நிற்கலாமா? ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும், கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோ, கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ,
இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினி போடப்படும். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினி போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். அந்நாளில் வானம் வெந்து அறியும், பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். அந்நாளில் வானம் வெந்து அழியும், பூமி எல்லாம் எரிந்து உருகி போகும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ. இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிறைந்திட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. நன்றி அப்பா. நீங்க எப்படி ஜெயம் கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்தீங்களோ அதே போல நாங்களும் ஜெயம் கொண்டு உம்முடைய சிங்காசனத்துல உட்கார வேண்டும் என்று விரும்புகிற தெய்வமே, உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. நீர் உமக்கு முன்பாக ஒரு சந்தோஷத்தை வைத்துக் கொண்டு சிலுவையை சகித்தீங்கப்பா, அவமானத்தை எண்ணாம ஆண்டவரே வலது பார்சத்துல போய் உட்கார்ந்தீங்கப்பா. அதே போல நாங்களும் எங்களுக்கு முன்பாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தை நினைத்து, எங்களுக்காக நீங்க கட்டி கொண்டிருக்கிற அந்த வீட்டை நினைத்து, எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த சிங்காசனத்தை நினைத்து ஆண்டவரே நாங்க அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து ஆண்டவரே நீங்க விட்டு போன அந்த பின்பற்றி வர, அந்த வழியில பின்பற்றி வர எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உபத்திரவம் தான் எங்களுக்கு வழி என்று இன்றைக்கு தெளிவுபடுத்திருக்கிறீங்கப்பா, தெளிவுபடுத்திருக்கிறீங்க. அதனால என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, எங்களுக்கு பரலோக வாழ்க்கை தான் முக்கியம்ப்பா, இந்த பூமிக்குரியவைகள் அல்லப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இந்த மண்ணுக்காக நான் மாணிக்கத்தை விட்டுற மாட்டேன் ஆண்டவரே, மாணிக்கமாக்கி ஆண்டவர் உண்மை நான் விட்டுற மாட்டேன்ப்பா. பரலோகத்துல வாழ போகிற நித்திய வாழ்க்கை நான் விட்டுற மாட்டேன் ஆண்டவரே. ஆகையினால் இந்த பூமிக்குரியவைகளை வெறுத்து ஆண்டவரே இவைகளிலும் மேலானவைகளை நாடுகிற மகனாய் மகளாய் வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. பேசுங்க, ஆண்டவரோடு கூட பேசுங்க, ஆண்டவரோடு கூட பேசுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்க வாழ்க்கையில திருப்பு முனையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதுவரைக்கும் நீங்க பூமிக்குரியவைகளை நாடினீங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பரலோகத்திற்கு நேராக திருப்புகிறார், பரலோக வாழ்க்கைக்கு நேராக திருப்புகிறார். பரலோக சிந்தனையை கர்த்தர் உங்களுக்குள்ள உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அப்பா பரலோக சிந்தனை, பரலோக சிந்தனை வரட்டும். நீர் எப்படி உமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த அந்த சந்தோஷத்தையே நினைத்து இந்த பூமியில
பூமியில 33 வருடங்கள் ஓட்டத்தை முடித்தீரோ, அதே போல நாங்கள் இந்த பூமியில எவ்வளவு நாள் வாழ்வதற்கு நீங்க நியமித்திருக்கிறீரோ அந்த நாள் முழுவதும் பரலோகத்தையே நினைத்து எங்களுக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷத்தையே நினைத்து வாழ எங்களுக்கு நீங்க அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா, அனுக்கிரகம் பண்ணுங்க. கிருபதாங்கப்பா. அவரோட கூட ஆளுகை செய்தால், அவரோட கூட பாடுபட்டால், அவரோட கூட ஆளுகை செய்வோம் என்றது வார்த்தையின்படி அப்ப அந்த பூமியில என்ன வந்தாலும் சரி நாங்க உமக்காக நிற்போம்ப்பா. யார் எப்படி பேசினாலும் சரி நாங்க உமக்காக நிற்போம். எவ்வளவு பாடு உபத்திரம் வந்தாலும் சரி நாங்க உமக்காக நிற்போம். ஆண்டவரே நீ அப்பா ஒப்பு கொடுக்கிற உடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க. இந்த நாள்ல அப்பா ஸ்தோத்திரம், இந்த ஜெப கூட்டத்துல கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுனீங்கப்பா, நீங்க பேசுனீங்க. என் வாழ்க்கையில ஏன் இந்த உபத்திரம், ஏன் இந்த போராட்டம் நீ சிந்தித்து கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு நீங்க பேசியிருக்கிறீங்கப்பா. நன்றி. உற்சாகப்படுத்திருக்கிறீங்க. நன்றி. சோதனையை சகிக்கிற ஆண்டவரே ஒரு கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி, நன்றி. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆளுகைக்குள்ள நீங்க கொண்டு வந்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. சிந்தனையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்கி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுக்காக நியமித்திருக்கிற பாதைக்காக நன்றி, ஓட்டத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. உண்மையே நினைத்து, உம்முடைய பாடு மரணங்களையே நினைத்து ஆண்டவரே இந்த பூமியில நாங்கள் ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே எங்க ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. வியாதியோடு பலவீனத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகள் மீது உங்க சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வியாதி பலவீனங்கள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். பலவீனங்கள் மறைவதாக ஒரு புதிய பலன் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இப்பொழுது இறங்குவதாக என்று ஜெபிக்கிறேன். ரிபா கதா லஷா ரிகலா சந்து டிகலா ஷகபா. தழும்புகளினாலே சுகமாவீர்கள் என்று சொன்னீரே, அந்த தழும்புள்ள கரம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அமரட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. எங்க வியாதிகள் எல்லாம் சிலுவையில நீங்க சுமந்து தீர்த்தட்டீங்கப்பா. எங்களுக்காக நீங்க அடிக்கப்பட்டீங்க ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய தழும்புள்ள கரம் உடைய பிள்ளைகள் மீது அமரட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினால வியாதிகள் மறையட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. இருதயத்தின் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறட்டுப்பா. ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அந்த ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டீங்க, ஆசீர்வதித்தீங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு கிருபை கொடுத்தீங்க. திருமண தடைகளை மாற்றி போட்டீங்க. நன்றி. கர்ப்பத்தின் கனியை கொடுத்தீங்க. நன்றி அப்பா. எல்லாவற்றையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இந்த தெருவுல இந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களை கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறப்பா. நீங்க அப்படியே செய்கிறதற்காக நன்றி. அப்பிரோஜனமான ஊழியக்காரனாகி நான் கடமை மாத்திரம் செஞ்சிருக்கிறேன். என்ன சொல்லி அனுப்புனீங்களோ அதை நான் சொல்லிட்டப்பா. உபத்திரவம் தான் பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதற்கு வழி என்று நீங்க சொல்ல சொல்லி சொன்னீங்க. அதை நான் சொல்லிட்டப்பா. ஆண்டவரே இந்த வசனங்கள் எல்லாம் 30, 60, 100 பலன் தரட்டும் என்று ஜெபிக்கிறேன். துதிக்கான மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.